அடியில் 93 நாட்கள் வாழ்ந்த நபருக்கு 10 வயது குறைந்தது. எப்படி சாத்தியம்? அட்லாண்டிக் கடலுக்கு அடியில் சுமார் 93 நாட்கள் தங்கியிருந்த நபர் 10 வயது இளமையாக மாறிய சம்பவம் விஞ்ஞானிகளை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. இது குறித்த முழு தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். மனித உடலானது அழுத்தமான சூழ்நிலையில் எத்தகைய விளைவுகளை எதிர்கொள்கிறது என்பதை அறிய விஞ்ஞானிகள் விரும்பினர். எனவே இந்த ஆய்வுக்காக புளோரிடா பல்கலைக்கழக பேராசிரியரும் ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரியுமான ஜோசப் டிதுரி என்பவர் 3 மாத காலம் அட்லாண்டிக் கடல் பகுதியின் ஆழத்தில் தங்க வைக்கப்பட்டார். அட்லாண்டிக் கடலின் மேற்பரப்புக்கு கீழ் சுமார் 100 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவு கொண்ட இடத்தில் 93 நாட்கள் தங்க வைக்கப்பட்டார். இவரை 100 நாட்கள் அங்கு தங்க வைப்பது இந்த திட்டத்தின் நோக்கமாக இருந்தாலும் அதற்கு முன்னதாகவே ஜோசப் வெளியே கொண்டு வரப்பட்டார். பின்னர் ஜோசப் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் அவர் நீரில் மூழ்குவதற்கு முன் பதிவு செய்யப்பட்ட டெலோமியர்ஸ் அளவுகள் 20% நீளமாக இருப்பதை காண முடிந்தது. டெலோமியர்ஸ் என்பது குரோமோசோம்களின் முடிவில் இணைக்கப்பட்டிருக்கும் DNA வரிசைகளாகும். இது மனிதர்கள் வயதாகும் போது குறையும் என சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஆராய்ச்சியில் ஜோசப்பின் டெலோமியர் அளவு அதிகரித்துள்ளதால் 10 வயது இளமை தோற்றத்துக்கு அவர் மாறி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மாத்திரமன்றி ஜோசப் டிதுரியின் உடலில் 10 மடங்கு அதிகமான ஸ்டெம் செல்கள் இருப்பதையும் விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். மேலும் அவர் இப்போது இரவில் ஆழ்ந்த REM தூக்கத்தை பெறுகிறார். இது தவிர அவரது கொலஸ்ட்ரால் அளவும் கிட்டத்தட்ட 72 புள்ளிகள் குறைந்துள்ளதாம். இதன் மூலம் அதிக அழுத்தமுள்ள சூழலில் உடலில் நேர்மறையான விளைவுகளை ஏற்படுவது தெரிய வந்துள்ளது. இந்த ஆய்வில் விண்வெளி வீரர்கள் விண்வெளி பயணத்தின் போது பயன்படுத்தப்படும் வடிவிலான அறைக்குள் ஜோசப் தங்க வைக்கப்பட்டார். ஒவ்வொரு 5 நாட்களுக்கு ஒரு முறை சுமார் 1 மணி நேரம் அவர் வேலை செய்ததாக கூறப்படுகிறது. உடற்பயிற்சி செய்வதற்கு ரப்பர் பேண்டுகளை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த ஆய்வில் அவரது உடலில் மெட்டபாலிசம் அதிகரித்ததால் உடலில் உள்ள கொழுப்பு எரிக்கப்பட்டு உடல் எடை குறைந்தது. ஆனால் அவருடைய தசை நிறைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இதற்கு முன்னர் 73 நாட்கள் நீருக்கு அடியில் தங்கியதே உலக சாதனையாக இருந்து வந்த நிலையில் இப்போது அந்த சாதனையை ஜோசப் முறியடித்துள்ளார்.